Hi friends. இந்த வீடியோல காந்தி ஜெயந்திக்கு சிம்பிளா ஈஸியா பேப்பர்ல எப்படி கிராஃப்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஷீட் கூட எடுத்துக்கலாம். திக்னஸ் வந்து ஜாஸ்தியா வேணும்ங்கிறதுக்காக நான் வந்து A4 ஷீட் எடுத்துர்க்கேன். இதுல வந்து வீடியோல காட்டுற மாதிரி நம்ம கையை வச்சு கையோட அச்சை வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது வந்து நார்மலா நம்ம எப்பயும் வரையற மாதிரியே வரைஞ்சிக்கலாம். அதிலே இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு அச்சை வரையும் போது கையில வந்து அந்த பெருவிரல் மட்டும் நீட்டி இருக்கிற மாதிரி, அதாவது L ஷேப்ல வர்ற மாதிரி பார்த்து ஒரே பேப்பர்லயே ரெண்டு கையை வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இத வந்து ரெண்டுமே வரைஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க அந்த கை அச்சை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இன்னொரு A4 ஷீட் எடுத்துர்க்கேன். இதுல வந்து காந்திஜியோட படம் வரைய போறேன். உங்களுக்கு வந்து வரைய தெரியும்னா நீங்களே வரைஞ்சிக்கலாம். வரைய தெரியலனா இதுல வரையறத பார்த்து சிம்பிளா ஈஸியா நீங்களே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காந்திஜி படம் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காந்திஜி படம் வரைய தெரியல அப்படினா நம்ம ட்ரேஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட காந்திஜி படம் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச கை அச்சை எடுத்துக்கலாம். அதுல வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஒரு விரலை மட்டும் விட்டுட்டு மத்த 4 விரலையும் சேர்த்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. வீடியோ பாக்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்ததா நம்ம செகண்டா கட் பண்ண பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து L ஷேப்ல இருக்கிற மாதிரி, அதாவது ரெண்டு விரலை மட்டும் விட்டுட்டு மத்த 3 விரலையும் சேர்த்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இப்போ பாருங்க வீடியோல காட்டுற மாதிரி தான் நான் ரெண்டு கை அச்சையுமே ரெடி பண்ணிருக்கேன். அடுத்ததா நம்ம காந்திஜியோட படம் வரைஞ்சோம்ல, அதுல அந்த பேப்பர்லயே மிச்சம் இருக்கிறதுல இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி பேப்பர் ரோல் வந்து எப்பயும் நம்ம ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 3 பீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இத வந்து அழுத்தி விட்டு, அதாவது வீடியோல காட்டுற மாதிரி இந்த பேப்பர் ரோலை வந்து அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பர் ரோல் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கை அச்சையும் அந்த காந்திஜியோட படத்தையும் ஒவ்வொரு பேப்பர் ரோல்லையும் வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருக்க கை அச்சு, அடுத்து செகண்ட் வந்து அந்த L ஷேப்ல இருக்க கை அச்சு, அடுத்து வந்து காந்திஜியோடது, இந்த ஆர்டர்ல வந்து இதை வரிசையா ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நமக்கு இதை வந்து பிரிச்சு பார்க்குற மாதிரி இதை வந்து ஒன்று போல ஒட்டிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சைன் லாங்குவேஜில் வந்து ஒரு விரல் நீட்டும் போது ஐன்னு மீனிங், L ஷேப்ல நீட்டும் போது லவ்னு மீனிங். நம்ம அடுத்து வந்து காந்திஜியோட படம் வரைஞ்சிருக்கனால ஐ லவ் காந்திஜின்னு மீன் பண்ணுற மாதிரி இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் பென்லாம் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா இதை வந்து நம்ம கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற கிராஃப்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அப்போ தான் உங்களோட கிராஃப்ட்டையும் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.